வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அனைவரும் விரும்பி சாப்பிடும் அருமையான புல் சீக்கன் ரோஸ்ட் செய்வது எப்படி என்று பார்க்கப் போகிறோம். இந்த ரெசிபி வெளியில் வாங்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சுவையை வீட்டிலேயே எளிதாக கொடுக்கும். வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ளே ஜூசியாகவும் இருக்கும் இந்த முழு கோழி ரோஸ்ட் குடும்ப விருந்துகளுக்கும் சிறப்பு நாட்களுக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான உணவு. முதலில் ஒரு முழு கோழியை வாங்கி நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். சுத்தம் செய்த பிறகு மார்பு பகுதி மற்றும் கால்கள் பகுதியில் ஆழமான கீறல்கள் போடுங்கள். இந்த கீறல்கள் மசாலா கோழியின் உள்ளே நன்றாக இறங்க உதவும். இதுவே சுவையின் முதல் ரகசியம். இப்போது மசாலா தயாரிப்போம். ஒரு பெரிய பாத்திரத்தில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு மற்றும் 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்க்கவும். இந்த அனைத்து பொருட்களையும் நன்றாக கலந்து கெட்டியான மசாலாவாக மாற்றுங்கள். மசாலாவின் நிறம் சிவப்பாகவும் வாசனை மிகவும் அருமையாகவும் இருக்கும். இந்த மசாலா தான் நம்முடைய சிக்கனுக்கு அசத்தலான சுவையை தரப்போகிறது. இப்போது இந்த மசாலாவை கோழியின் மேல் முழுவதுமாக தடவுங்கள். குறிப்பாக நாம் போட்டுள்ள கீறல்களுக்குள் மசாலா நன்றாக செல்ல வேண்டும். கோழியின் ஒவ்வொரு பகுதியும் மசாலாவால் மூடப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு கோழியின் கால்களை ஒரு சமையல் நூலால் கட்டிக்கொள்ளுங்கள். இது வேகும் போது கோழியின் வடிவத்தை அழகாக வைத்திருக்கும். மேலும் இறுதியாக ரோஸ்ட் செய்யும் போது அழகான தோற்றத்தையும் தரும். இப்பொழுது இந்த மசாலா தடவிய கோழியை குறைந்தது 5 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். நேரம் இருந்தால் இரவு முழுவதும் ஃப்ரிட்ஜில் ஊற வைத்தாலும் இன்னும் சுவையாக இருக்கும். ஊற வைக்கும் நேரத்தில் மசாலாவின் அனைத்து சுவைகளும் கோழிக்குள் இறங்கிவிடும். 5 மணி நேரத்திற்கு பிறகு சமையலை தொடங்கலாம். ஒரு பிரஷர் குக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கவும். பின்னர் உண்டு மற்றும் 4 பூண்டு பற்களை லேசாக நசுக்கி சேர்க்கவும். இந்த 2 பொருட்களும் கோழிக்கு ஒரு அற்புதமான வாசனையை தரும். இப்போது ஊற வைத்த கோழியை குக்கருக்குள் வையுங்கள். தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. கோழியிலிருந்தே தேவையான ஈரப்பதம் வெளிவரும். குக்கரை மூடி 2 விசில் வரும் வரை வேக வையுங்கள்.
2 விசில் வந்த பிறகு குக்கரை திறந்து கோழியை மெதுவாக வெளியே எடுத்து தனியாக வையுங்கள். குக்கருக்குள் இருக்கிற சிக்கன் ஸ்டாக்கை வீணாக்காதீர்கள். அதுல நிறைய சுவை இருக்கும். அந்த ஸ்டாக்கை ஒரு வாணலியில் ஊற்றி மிதமான தீயில் கொதிக்க வையுங்கள். மெதுவாக அது சுண்டி கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த சாஸ் தான் இறுதியில கோழியின் சுவையை பல மடங்கு அதிகரிக்கும். இப்போது ஒரு பெரிய வாணலி அல்லது தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து சூடாக்குங்கள். சிறிதளவு எண்ணெய் தடவி வேக வைத்த கோழியை அதன் மேல் வையுங்கள். மீடியம் தீயில் மெதுவாக 4 புறமும் திருப்பி திருப்பி ரோஸ்ட் செய்யுங்கள். இந்த நேரத்தில் கோழியின் மேல் நாம் சுண்ட வைத்த ஸ்டாக்கை சிறிது சிறிதாக தடவலாம். இதனால் கோழி மேலும் ஜூசியாகவும் சுவையாகவும் இருக்கும். சில நிமிடங்களில் கோழியின் நிறம் பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும். வெளிப்புறம் முறுமுறுப்பாகவும் அழகான ரோஸ்ட் நிறத்துடனும் மாறியவையாகவும் அடுப்பிலிருந்து இறக்குங்கள். சில நிமிடங்களில் கோழியின் நிறம் பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும். வெளிப்புறம் முறுமுறுப்பாகவும் அழகான ரோஸ்ட் நிறத்துடனும் மாறியதும் அடுப்பிலிருந்து இறக்குங்கள். இப்போது நம்முடைய ஃபுல் சிக்கன் ரோஸ்ட் தயாராகிவிட்டது. ஒரு பெரிய தட்டில் வைத்து எலுமிச்சை துண்டுகள், வெங்காய வளையங்கள் மற்றும் கொத்தமல்லி இலைகளால் அலங்கரியுங்கள். இதன் தோற்றமே அனைவரையும் சாப்பிட தூண்டும். இந்த ரெசிபியின் சிறப்பு என்னவென்றால் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே மிகவும் மென்மையாகவும் இருக்கும். ஒவ்வொரு துண்டிலும் மசாலாவின் சுவை நிறைந்திருக்கும். குடும்பத்தினருடன் சேர்ந்து இந்த சுவையான புல் சிக்கன் ரோஸ்டை ரசித்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவையான ரெசிபிகளுக்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.